ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலை இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். மாதங்கியை பற்றின விஷயங்களை நம்ம நந்தினி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி நந்தினி கிட்ட கையும் கல்லாமல் மாட்டிக்கிறாங்க மாதவி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக, மாதவி இல்லை மாதங்கி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி 3 முடிச்ச சீரியலை நீங்கள் யாரோட ஃபேனுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 3 முடிச்ச சீரியலை ஸ்பெசிஃபிக்காக சூர்யா சார்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவங்களோட ஆக்டிங்கும் சரி, அவங்களோட ஸ்கிரிப்டும் சரி நல்லாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா சூர்யா சூப்பர்னு உங்களோட கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதங்கியோட ஒரு விஷயத்தையும் நம்ம நந்தினி நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஹெட்லைனாகவே சொல்லியிருப்பேன். ஏன்னா மாதங்கி இப்போ அந்த வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ரஞ்சித் அந்த வீட்டில் மாதங்கி இருந்து நந்தினினால மாதங்கி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிருந்தாலும், உண்மையிலேயே மாதங்கி அவ்வளோ பெரிய ரஞ்சித் இவ்வளோ ஸ்கிரிப்ட் போட்டு மாதங்கிக்கு வேலை கொடுக்குற ரஞ்சித்தையே நந்தினி என்னெல்லாம் பண்ணாங்க. அப்போ மாதங்கியை சும்மா விட்டுருவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஸோ மாதங்கியை கண்டிப்பாக நம்ம நந்தினி பழிக்கு பழி வாங்க தான் போகிறாங்க. நந்தினி பழிக்கு பழின்னு சொல்கிறத விட மாதங்கியோட உண்மையான ரூபத்தை நம்ம நந்தினி கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெர்ஃப்யூமில் தான் ஆரம்பிக்குது. முடி வந்து வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்ப சொல்லிட்டாங்க ரஞ்சித். இப்போ அந்த முடியில் ஒரு பர்ஃப்யூமை ரஞ்சித் வந்து தெளிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதே பர்ஃப்யூமை மாதங்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கம்பெனியில் இருக்கும்போது மாதங்கி கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு வரும்போது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக வருவாங்க. இப்போ நம்ம நந்தினிக்கு ஒரு டவுட்டு. வந்தோடனே அந்த பர்ஃப்யூம் வருது. கொஞ்ச நேரத்தில் நந்தினி அதை ஸ்மெல் பண்ணுறாங்க. இது அந்த பர்ஃப்யூம் தான், இந்த மேடம் வந்து அந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நந்தினிக்கு ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சாலுமே இப்போ திரும்பியும் அந்த பர்ஃப்யூம் வரும்போது அது ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கும் இல்லையா? அப்போ நந்தினிக்கு வந்து இந்த பர்ஃப்யூமு அப்படிங்கிற மாதிரி நினச்சி வச்சுருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் முடி அப்படின்னு ஒரு பார்சல் சொல்லிட்டு வீட்டிலே பெரிய பரபரப்பு. ஸோ பரபரப்பு வந்ததுக்கப்புறமா பார்சலையும் வந்து சூர்யா சார் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்சலை பிரிக்கிறாங்க. பார்சலை பிரித்தா அதில் வந்து முடி இருக்குது. ஸோ முடி இருந்ததுக்கப்புறமா நம்ம நந்தினி சூர்யா வந்து அந்த ஸ்மெல்லை இது பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் மாதங்கி வேறு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ மாதங்கிக்கு இப்படி ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் தெரியுது இவங்களுக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. மாதங்கி மேலேயும் அதே பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் அடிக்குது. ஸோ எல்லாரும் முன்னாடி வச்சு நந்தினி வந்து மாதங்கி கிட்ட கேட்குறாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு சண்டையாக வருது பாருங்கள். முடியை வந்து நம்ம சூர்யா வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க. ஸ்மெல் பண்ணால் அதில் அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு. அப்போ தான் நம்ம நந்தினியும் அந்த பெர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணுறாங்க, அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு. உடனே நம்ம நந்தினி மாதங்கி கிட்டே கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மாதங்கி சொல்கிறாங்க, என்ன விஷயம், என்ன சொல்கிறீங்க நந்தினி அப்படின்னு. இந்த முடியில் வர பெர்ஃப்யூம் ஸ்மெல்லும் உங்கள் மேலே இருக்கிற பெர்ஃப்யூம் ஸ்மெல்லும் ஒன்று. இந்த பெர்ஃப்யூம் எங்கே வாங்கினீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம நந்தினி. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. சூர்யாவும் உடனே, நந்தினி நைஸ் நந்தினி, கிரேட். ஆமாம் மாதங்கி, இது என்ன பெர்ஃப்யூம், எங்கே வாங்கினீங்க, இதில் இருக்கிற ஸ்மெல்லும் இதில் இருக்கிற ஸ்மெல்லும் ஒரே மாதிரியே இருக்கேன், எனக்கு உங்கள் மேலே டவுட் இருக்குது மாதங்கி அப்படின்னு. அதோட மாதங்கி சும்மா இருப்பாங்களா? ஹேய், ஹவு டேர் யூ, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நீ என்னவே சந்தேகப்படுறியா? இங்கே பாரு, நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமை இந்த முடியில் வச்சு அனுப்புகிறவன் யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நீ இந்த பர்ஃப்யூமும் என்னோட பர்ஃப்யூமும் ஒரே மாதிரி இருக்குன்னு நீ எப்படி சந்தேகப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே சுந்தரவழி தான் எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்புவாங்களே. சுந்தரவழியோட ரோலே அதானுங்க, கண்ணை மூடிட்டு சும்மா சும்மா நம்புறது. ஸோ உடனே சுந்தரவழி, ஏய் நந்தினியை பார்த்து கேட்குறாங்க, ஏய் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு தோட்டக்காரி, உனக்கு என்ன தெரியும்னு நீ இப்படி மாதங்கியை பற்றி கேட்குற? மாதங்கி முன்னாடி நின்று பேசக்கூட உனக்குலாம் ரைட்ஸ் கிடையாது. அவள் கால் தூசிக்கு பெறுவியா நீ அப்படின்னு சுந்தரவழி சொல்லும்போது நமக்கு தோணும், ஏம்மா முட்டாள் சுந்தரவழி, உனக்கு கொஞ்சமாச்சும் தெரியுதா? பெத்த புள்ளையை நீ நம்ப மாட்ட, கட்டிட்டு அந்த மருமகளை நீ நம்ப மாட்ட, ஏன் கட்டினா புருஷனை நீ நம்ப மாட்ட, எங்கேயோ இருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து அந்த ரஞ்சித்தை நம்பினேன், இப்போ எங்கேயோ இருந்து படிச்சுட்டு வந்து சிஇஓ பொறுப்பேற்று ஆஃப்டர் ஒரு எம்ப்ளாயி, அவங்கள நம்புகிற. இப்படி அவன் இவனு சொந்தம் பந்தம் எம்ப்ளாயி வெளியே உள்ளவன் அப்படி இப்படின்னு நம்புகிற பெத்த புள்ளையவோ புருஷனையோ நம்ப மாட்டேங்கிறியம்மா சுந்தரவழி அப்படின்னு நமக்கே சுந்தரவழி மேலே அப்படி கொடூரமான ஆத்திரம் வருவாங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், இந்த 3 முடிச்ச சீரியலில் சுந்தரவழியை பிடிக்கவே பிடிக்காது.
சுந்தரவலியும் பிடிக்காது, மாதவி எனக்கு சுத்தமாக பிடிக்காது, சுரேகாவை அதுக்கும் மேலே பிடிக்காது. அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிக்காது. இவங்கெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது. இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி சீன் வந்தாலே ஸ்க்ரோலிங் தான். ஸ்க்ரோலிங் அப்படி இல்லைன்னா ஓட்டி விட்டு பார்த்துருப்பேன். அதனால தான் அவங்கள வச்சு கூட எனக்கு பேசவே பிடிக்காது. எனக்கு உங்ககிட்ட வீடியோ பேசும்போது கூட இவங்கள வச்சு பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த முடியை பார்த்து இந்த பர்ஃப்யூமை பார்த்து நம்ம சூர்யா வந்து கேட்குறாங்க, ஏன்னா இப்படி ஒரு பர்ஃப்யூம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இதை எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு செம ஷாக்கு. உடனே நம்ம சூர்யா, நீ சொன்னது கரெக்டு தான் நந்தினி, எப்படி இந்த இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து நந்தினி கேட்ட ஒரு கேள்வி மாதங்கிக்கு வந்துட்டு, ஐயோ இவ கண்டுபிடிச்சிருவாளோ, இப்போ இந்த பர்ஃப்யூம் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா, நம்ம வேறு அந்த பர்ஃப்யூமை வச்சுட்டு ஃபுல்லாக அந்த பர்ஃப்யூம் தான் ரொட்டேஷன்லேயே இருக்கே அப்படிங்கிற மாதிரி மாதங்கி உடனே ரஞ்சித்துக்கு ஃபோனில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஹலோ ரஞ்சித், எப்படி இருக்க ரஞ்சித், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம நினச்ச மாதிரியே நான் அந்த சுந்தரவல்லி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அந்த கம்பெனியை நான் தூளாக ஆக்க போகிறேன். நான் நினச்ச மாதிரியே நுழைஞ்சிட்டேன். ஆனால் நீ சொன்ன மாதிரி அந்த பார்சலையும் நான் வச்சுட்டேன். அதில் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் நீ அடிச்சல்ல, நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் ஸ்மெல் தானே அது, நம்ம எல்லாருமே அதானே யூஸ் பண்ணுறோம். அந்த பர்ஃப்யூமை வச்சு இவங்க இதுதான் இந்த பர்ஃப்யூமில் அந்த டெத்தோட பாடியில் இந்த பர்ஃப்யூம் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. இது நமக்கு தெரியாது, இந்த பர்ஃப்யூம் நம்ம தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை வச்சு அந்த நந்தினி, ஆஃப்டர் அந்த நந்தினி என்னையவே பார்த்து என் முன்னாடி நின்று டிசிஷன் எடுக்கிற மாதிரி பேசிட்டா, என்னையவே காமிச்சு காட்டி கொடுக்குற மாதிரி போயிட்டா. எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரஞ்சித், தயவு செஞ்சு அந்த பர்ஃப்யூமை எல்லோரும் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புனிதாவுக்கு அந்த இடத்துல ஒரு டவுட்டு, இதே பர்ஃப்யூம் தானே கௌஷிக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி தாங்க போயிட்டுருக்கு சீரியல். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. இன்ன வரைக்கும் இப்படி நான் சொன்னது இதெல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் தான். மேபி இப்படி ஆகலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் இதே கான்செப்டை நான் சொன்ன கான்செப்டை தான் கொண்டு வருவாங்க. எப்படி முடிய கண்டிப்பாக பார்சல் வைக்க தான் போகிறாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதங்கி தான் வைக்க போகிறாங்க. அது எப்படி வைப்பாங்க, ஒளிச்சு வைப்பாங்களா இல்லை மறைச்சி வைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா சீரியல் விஷுவலாக பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். நம்ம யூகத்தில் இதெல்லாம் வச்சுட்டு ஷேர் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, புனிதாவையும் கௌஷிகையும் நந்தினி நோட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக மாதங்கிய நந்தினி தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. திரும்ப கண்டுபிடிச்சி சுந்தரவழிகிட்ட போய் சொல்ல போகிறாங்க. சுந்தரவழி இதை நம்ப மாட்டாங்க. ஆஸ் யூஷுவலாக இதெல்லாம் நடக்கிறதாங்க, நமக்கே வந்து போரிங்காக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டடா.